Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Testல 10th standard science previous year public question paper with answer 2019 to 2022-23 all the public question paper with answers. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி சயின்ஸ்ல பார்க்க போறோம். சோ இந்த பர்టిక్యులர் வீடியோ பார்க்கிறதுனால உங்களோட பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு டேட் 18 ஆச்சு. ரிமைனிங் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் டேபிள் எப்படி படிக்கணும்ன்றதுக்காக நம்மளோட சேனல் GR Success Testல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஒன்னு அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதோட क्वेश्चन நல்லா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டே வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா previous year public 2019 ல இருந்து 2023 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஆன்சரோட அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீக்லயே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த வாரம் ஃபுல்லா previous year क्वेश्चन பேப்பர் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு. சோ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பார்க்க போறோம். இந்த சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே படிக்கல அப்படின்றது அட்லீஸ்ட் இந்த क्वेश्चन வந்து படிச்சீங்கன்னா ஷூரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பப்ளிக்ல வரக்கூடிய இந்த வருஷம் பப்ளிக்லயும் கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா சயின்ஸ் வந்து நிறைய லெசன் நிறைய क्वेश्चंस இருக்கு. சோ அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2019 to 2023 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆகஸ்ட் 2022. சோ நம்ம இந்த வீடியோ போறதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா PDF லிங்க் என்ன PDF நீங்க முதல்ல இருக்கிற क्वेश्चंस நல்லா படிங்க. எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா நம்ம PDF லிங்க் அப்லோட் பண்றோம். ஏன்னா அந்த ஆன்சரோட மார்க் பண்ணிருக்கோம். ஆன்சர் இல்லாத உங்களுக்கு மார்க் வந்து அப்லோட் பண்ணாதான் சோ அது ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம ஆகஸ்ட் 2022 ஓட क्वेश्चन பேப்பர் ஆன்சர் பண்ணலாம். இதுல இருக்க ஆன்சர்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா ரெஃபர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராக்கெட் ஏவுதல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆ மற்றும் இ that means both A and C. next oxygen gram molecule 32 gram. next third ரசக்கலவை Hg that means வந்து மெர்க்குரி கம்பேர் பண்ணா கிலோவாட் மணினா மின் ஆற்றல். next வந்து பார்த்தா ஃபிஃப்த் ஆவர்த்தன அட்டவணை தொடர்கள் மற்றும் தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 18 நீராவி புக்கின் மூலம் வெளியிடப்பட்ட நீர் during transpiration there is a loss of water. பின்வரும் எந்த ஹார்மோன் இயற்கை தாவரங்களில் காணப்படல? பார்த்தா 2,4-D உங்களுக்கு டவுட்டா இருக்க ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நோ டோபைக்கோடேன்றது வந்து பார்த்தீங்கன்னா May 31 ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து இவை புதிய வடிவ எரிபொருள் சொல்லும்போது நம்ம கம்பேர் பண்ண கரி மற்றும் பெட்ரோலியம் ஆப்ஷன் சியில் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 10 நாளமுள்ள சுரப்பி அடையாளம் காணப்படும். நாளம் இல்லா கிடையாது. மீது எல்லாமே நாளம் இல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிட்டிட்ரி அட்ரினல் தைராய்டு. அப்போ நாளமுள்ளன்னு சொல்லும்போது உமிழ்நீர் சுரப்பி தான் பார்த்தீங்கன்னா சலிவரி கிளான்ஸா. 11th ஒன் உள்நோக்கு சைலம் என்பது எதன் சொல்லுவாங்க? ஸ்டெம் தண்டு. மீன்களின் இதயம் வந்து 2 அறைகளை இருவாழ் விகிதம் வந்து 3. மீன்கள்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 அறைகளை வந்து 2 சேம்பர் ஆர்ஸ் இதில் வந்து பார்த்து மாற்றி போட்டுறாதீங்க. 2 மார்க் நீங்கள் எதையுமே படிக்கல அப்படின்னு இதில் இருக்க இந்த பப்ளிக் கொஸ்டின் 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் இருக்க 2 மார்க் அது மார்க் பண்ணி படிங்க. ஸ்னல்லா 1 கலோரியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈரம் உறிஞ்சும் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரைங்க அந்த இதில் வந்து அடையாளம் காண்கல. ஸோ ஓவராலாக இதில் எது வந்து விச் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபி. நெக்ஸ்ட் புதிய வடிவ எரிபொருட்கள் நம்ம ஏன் பாதுகாக்க வேண்டும்? இந்த டயக்ராம் நிறைய டைம் கேட்டேன். பீனோடைப் ஜீனோடைப் தைராய்டு ஹார்மோன் ஏன் வந்து ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? ரத்தம் சிவப்பாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சிம்பிள் ஹீமோகுளோபின் இருப்பதனால சம்மு இதில் இருக்க சம் நல்லா மார்க் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 4 மார்க் கெட்ட பாரம்பரிய தோர்வு எல்லாம் முக்கியமான கொஸ்டின் அந்த பப்ளிக்கில் கேட்டேன். ராக்கெட் ஏவுதல் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கம் மீளா மற்றும் ரிவர்சபிள் இந்த மெக்னீசியம் சல்பேட் ஹெப்பாடைட் சொல்லுவோம். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சுவாச ஈவு ஒளிச்சேர்க்கை பாதிக்கும் காரணங்கள் காற்றுள்ள மற்றும் காற்றுல சுவாசம் உடற்பருமனுக்கான ஒபேசிட்டி. ஸோ எல்லா கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள் தான். வட்டார இன தாவரம் என்பதை வரையறுக்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சம்மும் மார்க் பண்ணி சம் தான். நெக்ஸ்ட் வந்து 7 மார்க் சிம்பிள் நிலைமம் மற்றும் அதன் வகைகள். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகள் ஒப்புமை அணுக்கட்டின் வேறுபாடுகள். நெக்ஸ்ட் நவீன அணுக்கொள்கை எதிர்பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் நல்லா மார்க் பண்ணி நீராவி போக்கு நீராவின் முக்கியத்துவம் ரத்தத்தின் பணிகள் துகள்களுடைய செல்களின் படங்கள் வரல. ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டின் எது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் விடாது படிங்க. சயின்ஸுக்கு நம்மளோட சேனல் GR Success Testல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதில் 2 மார்க் 4 மார்க் 8 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சார் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் கொஸ்டின் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் மார்க் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் இதில் வந்து சப்ளிமெண்ட்ரிக்கான கொஸ்டின் பேப்பர் தான் வித் ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ராக்கெட் ஏவுதல். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். ஆ மற்றும் தட் மீன் நியூட்டன் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்தம். இந்த கொஸ்டின் எழுதும் போது சம்டைம் நியூட்டன் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த மாதிரி கூட போட்டு சொல்லி ஏலே கொடுத்தனா அது ஏ எழுதிக்கங்க. இது ஏ மற்றும் ஈல் இருக்கிறதா புக் பேக்னா அப்படியே கேட்டுருங்க. கிலோவாட் ஹவர் சொல்லுவது இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கம்பேர் பண்ணுறோம். கதிர்வீச்சு பாதிப்பு 100 என்று இருந்தால் ரத்த புற்றுநோய் தட் மீன்ஸ் முக்கியமாக ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நம்ம ரசக்கலவை Hg ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது சொல்லும்போது நீர் உறிஞ்சும் தன்மையுடைய பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் ஆப்ஷன் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கை வினை தட் மீன்ஸ் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். காஸ்பேரின் பட்டிகள் வேரின் வந்து அகத்தோல் பகுதியில் காணப்படுகின்றன. விபத்து காரணம் ஓ. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓ வகை. மனித உடல் டேஸ் 12:31 இது புக் பேக்கில் இருக்க கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான்.
தலைமைச் சுரப்பி வந்து பிட்யூட்டரி நமக்கு தட் மீன்ஸ் வந்து மாஸ்டர் கிளாண்ட். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் பார்த்தீங்கன்னா May 31 ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. புதைவடி எரிபொருள் ரிப்பீட் ஆகுது. தட் மீன்ஸ் செகண்ட் மட்டத்தில் கரி மற்றும் பெட்ரோலியத்தோட கம்பேர் பண்ண டூமர் மின்னோட்டத்தின் அழகை வர இருக்க மியோலிக் கேட்கையில் அது எதனா 3 விலங்குகள் ஒப்புமையான நிறைவுகள். இந்த எல்லா டூமருக்கும் மார்க் பண்ணி எளிய கீட்டம். இதெல்லாம் பிடிஏ கொஸ்டின் தான். CNS மூவினைவு ஒரு ஆக்சோமியம் படம் வர இது எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாடெரிக்ஸ் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் சம்மு மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பொது இருப்பியல் விதிகள், அதன் கணிதவியல் சூத்திரம், பாயல் விதி, எல்லா லாஸுமே நல்லா படிச்சுக்கணும். மேட்சும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் ஆஃப் இது ரொம்ப கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்க சொல்லிபிலிட்டி, நியூட்ரான். நெக்ஸ்ட் கம்பேர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரம் நடைபெறும் பாலின நிகழ்வு, மருத்துவ உயிர்த்தல் முக்கிய பண்புகள். நெக்ஸ்ட் திருத்தி எடிட் இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. லாஸ்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கால்சியம் கார்பனேட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனிமத்தின் சதவீதம் வந்து ஒரு எதிர்பார்த்த கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 7 மார்க் கொஸ்டினும் குவிலன்ஸ் ஒன்றில் F மற்றும் TF இடையுள்ள பொருள் வைக்கப்படும் உருவாக்கணும் பிம்பத்தின் கதிர்பட வரீங்க. ராலே சித்திரம் குவிலன்ஸ் குலிலன்ஸ் வர. ஸோ எல்லாமே இதில் கேட்டு ஆல்ஃபா பீட்டாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். தெவிட்டிய கரிசல் மற்றும் தெவிட்டாத கரிசல், ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரைசல் ரெண்டுமே முக்கியமான. நெக்ஸ்ட் வேதி சமநிலை அதன் பண்புகள். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யுக்லிபியம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மீல் மற்றும் வீலாக வினிகர். இது வந்து பார்த்தீங்கன்னா போன கொஸ்டின் பேரில் 4 மார்க்கில் கேட்கணும். இருந்த கொஸ்டின் பேரில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி 7 மார்க்கில் வந்திருக்கு. டிஎன்ஏ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் HIV இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. HIV எய்ட்ஸ் சம்மந்தமாக 2 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க புக் இன்சைடில். எய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் கொடுத்துருவாங்க. எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் கொடுத்துருப்பாங்க. எலிசா மற்றும் வெஸ்ட் பிளான். எலிசான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி, வெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன். அதில் ப்ரிவென்ஷன் மெஷரிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சார் அது வந்து நல்லா படிச்சுக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மார்ச் 2023 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தது. குவிலன்ஸ் உறுப்பினர்கள் எப்பொழுதும் நேர்குறி அல்லது எதிர்குறியில் இருக்கும். கீழ்கண்டபடி எந்த வினை செய் உட்கருவு நிறைய எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஆல்பா சிதைவு ஆல்பா டிகே. நீரின் மூலக்கூறு பார்த்தீங்கன்னா 18 கிராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டது சர்வ கரைப்பான். யூனிவர்சல் சால்வெண்ட் வந்து வாட்டர் நமக்கே தெரியும். ஐயூபாக்டைடு ஆல்டிகைடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை பின்னர் ஆல்டிகைடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருவாழ்வின் இதயம் 3 மீன் தான் சொல்லும் போது 2 கம்பேர் பண்ணி கிரப் சுழற்சி மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். இருமணி நிறுவனம் காணப்படுவது கண் விழித்திரை. நெக்ஸ்ட் வந்து சின்கேமி விளைவால் உருவாது சைகோட். நெக்ஸ்ட் கம்பேரிசன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குதுக்கு. எந்த நிகழ்வுகளின் காரணமாக 9:3:3 உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்பின் இண்டிபெண்டன்ட்லி. நெக்ஸ்ட் கம்பேர் அசெஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து வட்டார தாவரில் வந்துட்டுனா ஹர்ஸ்பர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க் எல்லாமே ரிப்பீட். வானம் ஏன் நீளமாக தோன்றுகிறது, ஒரு கல்லூரி வரைக்கும் அவோகாட்ரோவின் பயன்பாடு என்று அட்டைகளுக்கான ஒட்டு தகவல்கள், மூளையை பாதுகாப்பு ஏற்றிருக்கும் உறுப்புகள். நெக்ஸ்ட் வந்து இந்த சம் ரிப்பீட். இந்த கொஸ்டின் வந்து இந்த டயக்ராம் ரிப்பீட் ஆகிருக்கும். மரபு பொறிகள் ஸ்ப்ரைட் இதுவும் கண்டிப்பாக படிக்கணும். லாஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது விசையின் சமன்பாடு நியூட்டன் 2ஆம் விதி மூலம் தருவி, கிட்டப்பார்வை தூரப்பார்வை, மீயொலி, ரசக்கலவை எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின். சோப்பின் தூய்மையாக்கல் முறை, மலரும் தாவலின் காணப்படும் 3 வகை திசு தொகுப்புகளை குறிப்பிடுங்க. ரத்தத்தின் பணிகள், மழைநீர் சேமிப்பு அமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தா பீனோடைப் ஜீனோடைப் நெக்ஸ்ட் அல்லோசோம்கள். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் நல்லா கவனிங்க. பிஹெச் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம டைம் கிடைக்கும்போது அந்த பிஹெச் சம் வந்து பார்த்தீங்கன்னா H+க்கும் OH- எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லி நம்மளோட சேனல் GR உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 7 மார்க்கு ஒன்று டிஃபிகல்ட்டாக அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே ரிப்பீட்டடாக 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா இதில் வந்து இப்போ எந்த நோதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட வெட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்ன்றது வெட்டுறது பண்ணணும். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் டிஎன்ஏ லீகேஜ் கம்பேர் பண்ணணும். ஸோ அது மாதிரி கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். புகைப்படத்தில் ஆபத்து மற்றும் புகையிலும் தீவிர பற்றி விளக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் ஃபஸ்ட்டு வருஷம் 2019 சிலபஸ் உருவாக்கும் போது அதில் கேட்டிருந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி போத் A and C ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். A1C இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் தான் சொல்லும் போது கிலோவாட் ஹவர் சொல்லும் போது மின்னாற்றல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சா கதிர்களை வெளியிடும் திறன் பெற்ற தனிமம் U. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கொண்ட எது மூவ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ரசக்கலவை Hg. நெக்ஸ்ட் ஒரு கரிசல் மேற்கொள்ள உள்ள கொண்ட குறின கரைபொருள் O குரூப் இது ரிப்பீட் ஆகிருக்கு. விபத்து காரணம் சொல்லணும்னா எக்ஸசிவ் கான்செப்ட் நம்ம ஆல்கஹால் லீட்ஸ் வந்து பார்த்தா கல்லீரல் சிதைவு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் 9th ஒன் டேஸ் இஸ் ஃபார்ம் டியூ வந்து அண்டர்பேக் ரெஸ்பிரேஷன் சொல்லுங்கள் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கம்பேரிசன் அகத்தில் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஷேல் டேஸ் எனப்பட பூமியின் அடிப்படையில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆல் ஃபைல்ஸ் ஆர் ஃபைல்ஸ்னே ஃபோல்டர் கம்பேர் பண்ணால் அப்போ வந்து கோப்பு தொகுப்பு 2 மார்க் எல்லாமே பாருங்கள். அப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் சொன்ன மாதிரி ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. இந்த 2 மார்க் இந்த டயக்ராம் இதோட 3rd டைம் வந்திருக்கு. சம்மும் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண உந்த மாரா கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் இந்த சம்மு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சம் டாப்லர் எஃபெக்ட், ஒப்புமை மூலக்கூறு
கார்பன் எடுத்துள்ள உள்ள தொடர்பு, உலோக அரிமணத்தை தடுக்கும் முறைகள், நியூட்ரானின் அமைப்பு, எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருந்தால் வந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் அது ஏ படித்த மாதிரி இருக்கும், பி படிக்காது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி படிங்க. அணுக்கரு பிளவு அணுக்கரு நியூக்ளியர் ஃபிஷன் மற்றும் நியூக்ளியர் வேறுபாடுகள் நல்லா படிங்க, எந்த விரும்ப விட்டுற வேண்டாம். நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் பாயில்ஸ்லாம் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்கேன். திரவத்தின் உண்மை வெப்பமை விரிவும் பார்த்தீங்கன்னா தோற்ற வெப்பமை விரிவின் அளவின் சோதனை தெளிவான இந்த கொஸ்டின் படிக்காத கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சு கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் சம்மொழி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக சமைக்கிற கரைதிறனையும் பார்த்து பல்வேறு காரணங்கள் ஃபேக்டர் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் ரிப்பீட் கொஸ்டின், மியூவினிவு காடுகளின் முக்கியத்துவம் எல்லாமே ரிப்பீட் இருக்குது. அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு 3. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை உந்துவசி கோட்பை இயற்கை திறவுகள் இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 சப்ளிமெண்ட்டில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் பிரஸ் பயோபியான்னு சொல்லும்போது பைஃபோக்கல் இரு குவிய லென்ஸு அவகாட்டன் 6.02 1023 நீரற்ற கரிசல் அடையாளம் காண்பது வந்து கார்பன் டை சல்ஃபைடு கரைக்கப்பட்ட சல்ஃபர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ஜூன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒனுக்கு வந்துட்டுனா கம்பஸ்டன் ஆஃப் எத்தனால் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன் வந்து எத்தில் ஆல்கஹால் 7th ஒன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆர்வி. நெக்ஸ்ட் 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஆஃப் ஹார்ட்வேர் வந்து ஆக்சான் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின். 10th ஒன்றுக்கு வந்து வி கேன் கட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் டிஎன்ஏ லிகேஸ் தான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வெட்ட பயன்படுவது. நம்ம வந்து மாற்றி போடுற ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் லைகேஸ் கம்பேர் பண்ண மேட்ச் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கன்னா பர்சக்கரங்கள் தற்போது கியர்ஸ் இது இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. டாப்லர் எஃபெக்ட். நெக்ஸ்ட் உண்மை வெப்ப விரிவு குணம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின். ஆல்கஹால் கண்டறியும் சோதனை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நியூட்ரானின் 3 வகை அமைப்பு எளிது அந்த காணப்படும் இடத்து இந்த டயக்ராம் கண்டிப்பாக நம்ம தைராய்டு கம்பேர் பண்ணக்கூடியது. புதை உரிமைப்படையும் காலத்தை எவ்வாறு இருந்து கொள்ளலாம், டிஎன்ஏ விரல் ஸ்டேஜ் கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் சம் இந்த பப்ளிக் கொஸ்டின் இருக்க சம்ம மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் ராக்கெட் ஏவுதளம், ராக்கெட் ப்ரொபல்ஷன், எளிய நுண்ணோக்கி, எதிரொலித்தின் மருத்துவ பண்புகளும், சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட், ஒருவத்திலே தாவர வேர், மனித இதயத்தின் வெளிப்புறம் படவரது பாங்களை குறிக்கும். இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் நினைக்கிறோம். இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. வட்டார இன தாவரவியல். நெக்ஸ்ட் ஜீன் சிகிச்சை முறை ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஜீன் சிகிச்சை, ஜீன் தெரப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸும் மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண 7 மார்க் பாருங்க. வீடுகளில் பயன்படும் மின்சுற்று விளக்கும். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டேங்குது, ஆனால் மார்க் பண்ணி படிங்க. நவீன அணு கொள்கை, அவோகாட்ராலா, ஒற்றை இடப்பயிற்சினை தகுந்த எடுத்துக்கான விளக்கு, இரட்டை இடப்பயிற்சி தகுந்த எடுத்து ரெண்டுமே கேட்டிருக்காங்க. முயலி சுவாசக்குழி குடுத்தல் மொழிகள் இந்த கொஸ்டின் வந்து 4 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லையும் 2 மார்க் வரும். சிறுநீர் நோய் தொற்று விளைவுகளை எழுதுங்க. இந்த கொஸ்டின் முக்கியமான டிஎன்ஏ உயிரின் முக்கியத்துவம், அதே இதய நோய்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஓம். நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் வாட் பேசணும் 3 × 10⁸ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் பெக்கோரல். ஒரு சிலர் ஆல் த எபர்னு சொல்லுவாங்க, ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டியூராலமின் கம்பேர். ப்ரெஷர் குக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டியூராலமின். ஐயூபாக்கு வந்து ஆல்கஹால்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் பிளட் குரூப் இஸ் டெரைவ் லான்ஸ்டீனர் மாற்றி விட்றாதீங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்காமி சொல்லும் போது சைகோட் கருமுட்டையோட கம்பேர் பண்ணுறது. 9th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டோலி செல்கள். லைஃப் ஆரிஜினேட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டன் வந்து லூயி ஃபாஸ்டர் ஆப்ஷன் ஏ. 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசா கோமல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தட்டை பயிர் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டா 2 என்பது பார்த்தீங்கன்னா ரைஸ் வெரைட்டி ஆஃப் ப்ரொடியூசிங் பை த மியூட்டேஷன் பிரெடிங் தட் க்ரோஸ் வெல் இன் த செனின் சைன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபில்லப்ஸாக கொடுத்துருக்கேன் சூஸில் கம்பேர் பண்ணி ஆடிபிள் ரேஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் எத்தனால் படிக்கும்போது மறக்காமல் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனை கேஸ் அசிட்டிக் ஆசிட் சொல்கிறேன், அதோட மேனுஃபேக்சரிங் படித்து வச்சுக்கோங்க. ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்பாட்ஸ் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விந்தணுவோட டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் என்றால் என்ன. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் உடல் செல்ஸ் ஜீன் செக்ஷன் முறை மற்றும் இன செல் ஜீன் செக்ஷன், புற்றுச்சல் மற்றும் சாதாரண செல் எவ்வாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மின்னணு கழிவு தட் மீன்ஸ் இ வேஸ்ட். நெக்ஸ்ட் அவோகாட்ரா விதியை கோருக செம்மே எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ லா கேட்டிருக்காங்க. 4 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட் அணுக்கட்டி என்ன காட்டமசில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ரஸ்ட்டு இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ப்ரிவென்ஷன் கரோஷன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஆரோபிக் அண்ட் அண்டர்பிக் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் பிளான்ட் ஹார்மோன், மகரந்த சேர்க்கைன் என்றால் என்ன, அதுக்கப்புறம் குரோமோசோம் அமைப்பை விவரிக்க இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது மருத்துவ முக்கியத்துவம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் மார்க் பாருங்க. நியூட்டன் இயக்கதிகளை விளக்குங்க. கிட்ட பார்வை, தூர பார்வை, கோவிலன்ஸின் பயன்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் ஒரு 2 பப்ளிக் கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாதுன்னா மே 2022 கொஸ்டின் பேப்பர் 2F ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. மொத்தம் நிறைய
இருமடி கரிசல்னா 2 தான். நெக்ஸ்ட் 2.4 ஏன்னு கம்பேர் பண்ண 95.5% பண்ணுறது. எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரிசல். இது வந்து எத்தனை சதவீதம்? 95.5. நெக்ஸ்ட் உள்நோக்கி சைலம் என்பது தண்டு ஸ்டெம்ல கம்பேர். மீன்களின் இதயம் சொல்லும்போது 2, இருவாழ்வி சொல்லும்போது தான் 3 கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து உற்பத்தி செல் 9th மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்டரி நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் 10th ஒன்று பீட் கோதுமை. மேட்ச் வந்து செகண்ட் ஒன் மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வால்டேயர் வந்து குரோமோசோம் கம்பேரிசன். இது ரெடியூசர் சிலபஸ் வந்து நடந்த பப்ளிக் கொஸ்டின் போது நியூட்டன் இரண்டாம் விதி, எதிரொலி மீது 2 பயன்கள், பாயில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் மேட்ச் ரொம்ப ரொம்ப ஈஸி. மழைநீர் சேர் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 4 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நிறையா இருக்குது. 7 மார்க்கும் பாருங்கள், நிறைய கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டோட கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து 2019 2023 வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்காகவே நம்ம ஆன்சரை மார்க் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இந்த ஆன்சர்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க. ஸோ சரியாக தான் இருக்கும், நம்ம ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கோம். இல்லை 1 or 2 ஆன்சர் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ரெஃபர் பண்ணிங்க. மற்றபடி நீங்கள் எதுவுமே படிக்காதிருக்கீங்க, நாங்கள் என்ன சார் சயின்ஸில் படிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலரான பார்த்தீங்கன்னா வீடியோக்கான லிங்க்கும் யூடியூப் லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து அந்த பர்டிகுலரான வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பப்ளிக் கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர். இந்த 1 வீக் வந்து நம்ம ஏன்னா பார்த்தா டியூரிங் எக்ஸாம் டைமில் வந்து படிக்கிறது நமக்கு வந்து டைம் பார்த்தா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த வாரமே இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எந்தெந்த கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின் நம்ம வந்து படிக்காத இருக்கோம். ஸோ அதை மார்க் பண்ணி படிக்கின்றது தான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டினுக்கான வீக்காகவே உங்களுக்கு ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. அதன் தொடர்ந்து இன்றைக்கி வந்து சயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ண போகிறோம். இதன் தொடர்ச்சி நெக்ஸ்ட் நம்ம வந்து மேத்ஸ்க்கு எஸ்எக்ஸ்க்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே இதை பயன்படுத்திங்க. நம்மளுடைய நோக்கம் இந்த வாரம் வந்து உங்கள் கையில் இருக்க கோல்டன் டைம் சொல்லுவாங்க, சரியான முதல்ல பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் உங்களுக்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இதை கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி படிங்க. திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்த வார்த்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா பப்ளிக்கில் நீங்கள் யாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை. ஜூன் மந்த் வந்து கஷ்டப்பட்டது இந்த நாட்களுக்காக தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட். கவலையே பட வேண்டாம், ஷூராக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக வரும். ஸோ பிஃபோர் தட் ஆன் பிகாப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேசி we would like to say great wishes to each and every student to score high marks in the public examination, and also thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still thank you all my dear students. All the best to prepare well for the science. நல்லா ஷெட்யூல் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கவலையே படாதீங்க, கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக வரும். தைரியமாக இருங்க. ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எழுதுறீங்க, அதனால் ஷூராக நீங்கள் பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். பாய்.